ஆமா நல்லா இருக்கலா? நல்லா இருக்கேன் தம்பி. மாமா ஆத்துல இல்லன்னு கேள்விப்பட்டேன். ஆமா தம்பி. வெளிநாடு போயிருக்காரா? வெளிநாடு போயிருக்க. மணி அடிக்க ஆள் இல்ல. என்ன சொன்ன உடனே மணி அடிக்க டொயின்னு. அதெல்லாம் நம்ம ஆளுங்க பர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. ஆமா வந்தவன என்ன கேட்டேல என்ன கேட்ட? பஸ்ல வந்தீங்களா ரயில்ல வந்தீங்களான்னு கேட்டேன். பஸ் கிடைக்கல எனக்கு ரயில் கிடைக்குமா? வேற எந்த ஒரு சிறப்பு வாகனம். அது என்ன வாகனம்? டபுள் தூரத்து வந்துச்சு. எங்க சொந்த பந்த பார்த்தோம்னா அப்படியே மிரண்டு நின்னுட்டோம். அது என்ன வாகனம்? 4 கால் வாகனம். எப்படி இருக்கும்? மாமா வெளிநாடு போயிட்டாரோ? ஆமா தம்பி. மணி அடிக்க ஆள் இல்ல. அவர் 2 மணி அடிக்கிறான் 1 மணி தான் அடிக்கிறான். அவன்கிட்ட 1 மணி தான் இருக்கான். பஸ்லயும் வரல மாமி. எதுல வந்தே? நான் ரயிலையும் வரல மாமி. என்னடா அம்பி? மாமி சொல்றான் அம்பி. பஸ்லயும் வரல மாமி ரயிலையும் வரல மாமி. பஸ்லயும் வரல மாமி ரயிலையும் வரல மாமி. மாமி மாமி சொல்றான் மாமி சொல்றான் அம்பி. மாமி ஏய் மாமி ஏய் ஏய் என் பேரை சொல்லு. தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லு. ஆத்துல உங்க பேர் என்ன? சிவகாமி. இன்னில இருந்து மாத்திட்டேன். email.com gmail.com yahoo.com மாதிரி இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு என்னன்னு சொல்றாங்க. அது போல இன்று முதல் உங்க பேர் சுருக்கி காமி. சுருக்கிற பரப்பு அது நிம்மதி எல்லாம் உனக்கு கிடையாது. அது மாமாவுக்கு மட்டும். மாமா தான் வெளிநாடு போயிட்டாரே. அவர் வந்துருவாரே. வரல மாமி. சரி கருதியில வந்தேன் மாமி. கழுதையில வந்தவொன்னு வேகமா அடிக்கும். அது தப்பா. பாடும்போது துரிதம். ஓ இஷ்டத்துக்கு வாசிக்கிறேன். என்னடா ஐயோ கப்பையில உன் மூஞ்சில முள்ள கொண்டு அடிக்க. கழுதையில வந்தேன் மாமி. நானும் கழுதையில வந்தேன் மாமி. கழுதையில வந்தேன் மாமி. நானும் கழுதையில வந்தேன் மாமி. வச்சு வச்சு திருவாளை பார்த்ததில்ல? அதுவும் பார்த்ததில்ல தம்பி. கப்ளிங் க்ளோஸ் ஓஸ் லென்த். அவன் சொல்றான் என்ன சொல்றான்? அவன் சொல்றான் என்ன சொல்றான்? அவனுக்காக 2 பக்கமும் வாசிப்பானா சொல்றான். இப்படி சொல்றானா? இருந்துடுவா திராவிட. இவன் சொல்றான் வச்சு வச்சு அடிப்பானா. நீ என்ன பண்ணுவ? போச்சா? இந்த காத்து மட்டும் தான் வருது. போயிடுச்சு மாமி. போச்சு தம்பி. போயிடுச்சு போல. ஒரு பைப் போச்சு. ஐயோ கத்துது. போச்சு. நாளல்ல. ஐயோ மாப்பிள்ளை என்னமோ சொல்றானே. கொல்லா தண்ணி போகுது அம்மா. கொல்லா தண்ணி போகுது. கொல்லா தண்ணி போகுது. கொல்லா தண்ணி போகுது. இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஏங்க தவில் கரமச்சான் ஏன்னா உங்ககிட்ட தான் கேட்க சொல்லியிருக்கான். மைக்க கொடுக்க மச்சாக்கிட்ட பெப்பே என்ன குச்சை வச்சு இப்படி பிடிக்குது என்னடா? அதுவும் போய் முனைய பிடிச்சிருக்கு. இங்க பாத்தியா மச்சான் என்ன சொல்றாப்ல? முனைய கொண்டு போய் வாயில வைக்கிறான். மைக் வேண்டாமா?
வேணாம் மச்சான், இருந்தாலும் ஓட்ட கேட்டு தான் ஆகணும். நீங்கள் தேனி பட்டுலாம் போயிருக்கலாம். ஆனால் பேசுப்பா நல்லா, இப்போ உன் காலில் வந்து கூப்பிட்றேன். 2 பக்கமும் கடுக்கா போட்டோன்னா அதான் நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் தப்பெல்லாம் கர்ற நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க. இந்தாங்க, இதுதான் உங்களுக்கு. ஏன்னா அப்படி வாசிப்பீங்க. ஏன் வாசிக்கிற? அடலுடன் உடலை என்ன ஆளு கொஞ்சம் கிறக்கமா இருக்குது, என்ன உரம் இறக்க விட மாட்டேங்கிறேன். அதுல பாருங்க, எதுவ திராட்சையில வந்து கருப்பு திராட்சை இருக்கு, பச்சை திராட்சை இருக்கு. உங்களுக்கு கருப்பு பிடிக்குமா பச்சை பிடிக்குமா? கருப்பு. கருப்பு. கொட்டை உள்ளதா கொட்டை இல்லாத? கொட்டை இல்லை. இல்லையா? ஓ, எங்க அந்த டொயின் அடிக்க ஒரு தடவை. அப்ப தெரிஞ்சிருக்கு. வேண்டாம் மாமி, ஆப்பிள் பழம் வேண்டாம் மாமி, வேற என்ன பழம் எதிர்பார்க்க? நேக்கு திராட்சை பழம் வேண்டாம் மாமி. வேற வேற மாப்பழம் மாப்பழம் எனக்கு மாப்பழம் எனக்கு மாப்பழம் எங்க மாமாவுக்கு பிடிச்ச மாமாவுக்கு பிடிச்ச பழம் என்ன பழம்? ஃப்ரூட்டி ஜூஸ் தான் போதும் மாமி. மாமி ஜூஸ் தான் போதும் மாமி. உங்களுக்கு பிடிக்காதா? அண்ணன் பட்டாட்டி என்னன்னு சொல்லுவோம்? அண்ணின்னு சொல்லுவோம். அப்ப பங்காளி பட்டாட்டிய பண்ணின்னு சொல்ல முடியுமா? நம்ம சுப்பிரமணியம் பட்டாட்டிய சு 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 சு. மீன் பிடிக்கிறவங்கள என்னன்னு சொல்லுவோம்? மீனவன்னு சொல்லுவோம். மான் பிடிக்கிறவங்கள விக்கல் வந்தா என்ன பண்ணுவீங்க? விக்கும். நக்கல் வந்தா செய்வோம். எது? அமைதி. நான் கடைசிட்டு உனக்கு நீங்கள் வந்ததுல இருந்து அது வேணுமா இது வேணுமா இது வேணுமா அது கேட்டுட்டே இருக்கீங்களே, எதுக்கு எதுக்கு உள்ள 2 வச்சிருக்கலாம். போயிட்டு வாங்க, எங்க அலங்க பாத்துட்டு வாங்க, போய் பாத்துட்டு வந்துறேன். சின்ன பொண்ணால கெட்டுமா பெரிய பொண்ணால கெட்டுமா? என்ன பார்த்தேன்? உள்ள போனீங்க. உங்க பெரிய பொண்ணு பார்த்து செம்ம அழகா இருக்கும். அம்மா மாதிரி அது. ஏன்டா எதுக்காக சிரிக்கிறேன்? அழுகுறியா? வாய் நல்லா இல்ல, மாத்தி சிரி. கொஞ்சம் பாருங்க பா, யாராவது க்ளோஸ் யுவர் மவுத். மேட்ருக்கு வா. அவன் சொல்றான் வாமா நீ கொஞ்சம். சரி உள்ள போனீங்க. எங்க முதல்ல எங்க பெரிய பொண்ணு பார்த்தேன். பாத்தீங்க, அம்மா மாதிரி அழகா இருந்திருக்கும். அவன் சொல்றான். சொல்லுங்க மாமி. மாமி அதுவும் சின்ன பொண்ணு சொல்றான். பார்த்தேன். சின்ன பொண்ணு அவங்க அப்பா மாதிரி அழகா இருப்பா. கப்ளிங் க்ளோஸ். நம்ம எம்பி எம்எம் மாதிரி இருந்துச்சு. எம்மம்மா முட்டு முகமது ஐயா மாதிரி சார். புரிஞ்சு போச்சோ? அன்பளி போறதோ போட்டு. இது வேறயா? சரி ரைட்டு. வாங்க மச்சான் வாங்க. நீ வாச்சதுக்கு சின்ன பொண்ணு பிடிக்கல. எந்த பொண்ணு பிடிக்கல முடிவு பண்ணிட்டேன். என்னது?
மாமி மாமி ரெடியா வைக்கிறது போல இருக்கு. இல்ல மருமக மாமா வெளிநாட்டு போயிட்டார். மணி அடிக்க வர ஆள் இல்ல. என்னப்பா மணியே அடிக்கல, சத்தம் உளுந்து போச்சு போல இருக்கு, உள்வாங்கிருச்சு போல இருக்கு. உள்வாங்கிருச்சு. அவன் சொல்றான் சின்ன பொண்ணு வேண்டாம் மாமி, சரி நேக்கு பெரிய பொண்ணு வேண்டாம் மாமி. வேற எந்த பொண்ணு கேக்குறீங்க? நீனா காயுது நீனா காயுது நீனும் நல்ல மியூசிக் க்ளோஸ். நெஞ்சில் பாயுது. ஓஹோ மாமா வெளிநாடு போறது தப்பா போச்சு போல இருக்கு. தூக்கவல்ல மாமி தூக்கவல்ல மாமி, என்ன பண்ணலாம்? தூக்கவல்ல மாமி. என்னடா தம்பி பண்ணலாம்? என்னடா தம்பி பண்ணலாம்? தூக்கி கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதே. மாமா அந்த கோயில்ல என்ன வேலை பார்த்தா? ஆமா மணி உடைஞ்சு போச்சு, வெளிநாடு போயிட்டார். இப்போ மணி அடிக்க ஆள் இல்ல, அதனால தட்டை தூக்கி காட்டுவோம். அந்த வேலைக்கு தெளிவா சொல்லணும்ல. அதனால எனக்கு சின்ன பொண்ணு பிடிக்கும், எனக்கு பெரிய பொண்ணு பிடிக்கும். நீங்க வந்து அப்போ அது மாமி பொண்ணு பாக்க